வாழ்த்துக்கள்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஹாப்பி பொங்கல்னா தான் ஹாப்பி பொங்கல் சொல்கிறீங்க இல்லையா? சரி, உலகத்தில் முதலில் தோன்றிய மொழி எது? தமிழ். எத்தனை பேருக்கு நல்லா தமிழ் வாசிக்க தெரியுங்க? சரி, ரைட், கை கீழே போடுங்க. இப்போ நிறைய நீங்கள் யூடியூப்லாம் பார்க்குறீங்க இல்லையா? யூடியூப்லாம் பார்த்துருப்பீங்க. பொங்கல் திருவிழா அப்போ நிறைய வீடியோஸ்லாம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. வீட்டில் பொங்கல் வச்சு பண்ணிகிட்டு இருப்பாங்க. நிறைய தனித்தனியாக வந்து செய்கிறாங்க. பங்கு அளவில் நாம் வந்து சமத்துவ பொங்கல்னு நிறைய பங்குகளில் கொண்டாடினாங்க. எல்லா மதத்தினர்களையும் அழைத்து ஆலயத்தில் திருப்பலி முடிந்த பிறகு பொங்கல் வைத்து அதை கொண்டாடினோம். ஏன் இந்த பொங்கல் திருவிழாவிற்கு இவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால், மற்ற திருவிழாக்கள் எல்லாம் ஒரு மதத்தை சார்ந்ததாக அல்லது ஒரு குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தை சேர்ந்ததாக ஒரு விழாவாக அது இருக்கும். இப்போ தீபாவளி அப்படின்னா இந்துக்கள் திருவிழா அப்படின்னு சொல்லிடுவோம். ஓணம் அப்படின்னா கேரளா அப்படின்னு சொல்லிடுவோம். தசரா அப்படின்னாக்க வட மாநிலங்களில் அப்படி சொல்லிடுவோம். இந்த பொங்கல் வந்து தென் இந்தியாவில் தமிழ்நாட்டில் பொங்கலாகவும் ஆந்திராவில் சங்கராந்தி அப்படின்னு சொல்லுவாங்க, சங்கராந்தின்னு சொல்லுவாங்க. மற்ற வட மாநிலங்களில் எல்லாம் இந்த ஹோலி பண்டிகையும் தசரா பண்டிகையும் மிக விமர்சையாக, குறிப்பாக பெங்களூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா தசரா பண்டிகை ரொம்ப விமர்சையாக கொண்டாடுவார்கள். ஏன் உலக அளவில் தமிழர்களுக்கும் தமிழுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது? ஏன் தமிழ் மொழிக்கு இன்றைக்கு உலக மொழியியலாளர்கள் எந்த மொழி முதலில் தோன்றியது, எந்த மொழி பேசப்பட்டது என்றால் தமிழ் மொழிதான் முதலில் தோன்றியது, தமிழ்தான் இந்த உலகத்தில் மனிதன் பேசிய முதல் மொழி என்று சொல்லி இருக்கிறார்கள் ஆய்வோடு. இப்போ நாம தான் தமிழில் படிக்கிறதுக்கே வெக்கப்படுறோமே இல்லையா? இந்த விழாவை கொண்டாடுகிறோம் என்றால் அதற்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது, ஒரு பண்பாடு இருக்கிறது. இந்த பொங்கல் விழாவானது நம்முடைய மண்ணோடும் நம்முடைய கலையோடும் நம்முடைய உழைப்போடும் நம்முடைய தியாகத்தோடும் கலந்த ஒன்றுதான். இப்போ உங்களுக்கு இருக்கிறவங்களுக்குலாம் தெரியாது, வயதானவங்க எங்களை மாதிரி உள்ள இந்த 90 கிட்ஸ் அப்படின்றவங்களுக்குலாம் தெரியும். ஒவ்வொரு ஊரிலும் பொங்கல் வைத்து, ஒவ்வொரு வீட்டிலும் பொங்கல் வைத்து, அந்த ஆலயத்தில் பொங்கல் வைக்கும் பொழுது பெண்கள் எல்லோரும் சேர்ந்து கும்மி பாட்டு பாடுவார்கள். அவர்களாக ஏதாவது ஒரு மியூசிக் டைரக்டரை வச்சு பாட்டு எழுதி மியூசிக் போகிறதுலாம் கிடையாது. அவ்வளோ அழகாக அந்த கும்மி பாட்டு பாடுவார்கள். பெண்கள் நடனம் ஆடுவார்கள், கோகோ விளையாடுவாங்க, ஆண்கள் கபடி விளையாடுவார்கள், கோலாட்டம் விளையாடுவார்கள், சிலம்பமாட்டம் விளையாடுவார்கள். இது எல்லாம் தமிழர்களுடைய மண்ணோடும் உடலோடும் உழைப்போடும் கலையோடும் சேர்ந்தது. இதையெல்லாம் நாம் பாரம்பரியமாக கொண்டாடி வருகிறோம். சரி, நேற்று என்ன பொங்கல் கொண்டாடினீங்க? போகி பொங்கல். என்ன பண்ணீங்க? வீடெல்லாம் சுத்தம் பண்ணணும், வருஷத்துக்கு ஒரு முறை, அப்படி தானே? இல்லை, அடிக்கடி சுத்தம் பண்ணணும். வழக்கமாக இந்த போகி பொங்கல் அன்றைக்கு வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணி பழைய அழுக்கு துணிகள் பழைய பொருட்கள் எல்லாம் எடுத்து எரிச்சிட்டு என்ன சொல்லுவாங்க? பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அந்த பழைய துணிகளையும் பழைய பொருட்களையும் அல்லது இல்லத்தை சுத்தம் செய்வதிலும் ஒரு புதிய ஒரு வாழ்வியல் நமக்கு வந்து விடாது. அதை கடந்து நம்முடைய வாழ்க்கையிலும் புதியதை கொண்டு வர வேண்டும். பழைய தீய எதிர்மறையான சிந்தனைகளை எல்லாம் களைந்துவிட்டு, பகைமை வெறுப்பு இவையெல்லாம் களைந்துவிட்டு புதிய ஒரு சிந்தனையோடு, நேர்மறையான சிந்தனையோடு, பயமில்லாத கலக்கமில்லாத ஒரு புதிய வாழ்வை நோக்கி செல்ல வேண்டும்.
சும்மா பழைய துணியை எரித்து போட்டோம், அதனால் புதுசாக நாம் புது துணி போட்டதால் எல்லாம் புதுசாக மாறிட போகிறது கிடையாது. சரியா? எதிர்மறையான சிந்தனைகள், நெகட்டிவிட்டின்னு சொல்கிறோம் இல்லையா, அதையெல்லாம் நம்ம களையணும். இப்போ பரீட்சை எழுதும்பொழுது, இப்போ 10வது எத்தனை பேர் படிக்கிறீங்க? 10வது 12வது கை தூக்குங்க. எத்தனை பேருக்கு நான் ஃபெயில் ஆகிடுவோன்னு ஒரு பயம் இருக்குது? ஃபெயில் ஆகிடுவோன்னு எத்தனை பேர் நம்புறீங்க? இல்லை, பரவாயில்ல, தனியாக கேட்டால் சொல்லுவீங்க. பரீட்சைனாவே பயம் இருக்கும் இல்லையா? அந்த பயம் இல்லாமல் ஒரு புதிய சிந்தனையோடு, இல்லை நான் நல்லா படிப்பேன், நான் நல்லா எழுதுவேன், நான் நல்லா மார்க் எடுப்பேன்னு சொல்லிட்டு ஒரு புதிய எண்ணத்தோடு நீங்கள் பயணிக்க வேண்டும். இரண்டாவது என்னது? இன்றைக்கு தைப்பொங்கல் இல்லையா? இன்னைக்கு தான் எல்லா இடங்களிலும் நிறைய பொங்கல் வைப்பாங்க, அப்படி தானே? ஆமாம். இது எதை குறிக்கின்றது? நம்முடைய விவசாயத்திற்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் உதவுகின்ற இந்த இயற்கைக்கும், நம்முடைய நிலம், நம்முடைய ஆடு மாடுகள், அந்த ஏர் கலப்பைகள், நீங்கள் அந்த கையில் வச்சு ஓட்டுற கலப்பையை எத்தனை பேர், உழுகிற கலப்பையை எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. மாடு வச்சு ஓடுவாங்க, இப்போல்லாம் டிராக்டரில் ஓட்டிகிட்டு இருக்காங்க. நான்லாம் அதை பிடிச்சி ஓட்டி இருக்கிறேன். இன்றைக்கு அந்த பொங்கல் வைத்து அந்த மாடுகளை, அந்த வண்டிகளை, அந்த ஏறுகளை எல்லாம் சுத்தம் செய்து அலங்காரம் செய்து, இப்போ பார்த்தீங்கன்னா கடைகளில் எல்லா இடத்துலையும் அந்த புது கயிறு, அந்த சலங்கைகள், மாட்டுக்கு கும்பலை கட்டுறதுக்கு சலங்கை இருக்கும், கழுத்தில் கட்டுறதுக்கு இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். அதையெல்லாம் கட்டி அந்த மாட்டு வண்டியில் எத்தனை பேர் பயணம் செஞ்சுருக்கீங்க? அந்த பெரிய சக்கரம் இருக்குமே. நான் நினச்சேன், ஒருவேளை இங்கே ஏதாவது வண்டி, அந்த மாட்டு வண்டி கிடைச்சா ஃபாதர்கிட்ட சொல்லி இந்த பிள்ளைங்களை ஒரு 2-3 வண்டியில் அப்படியே சும்மா ஒரு ரவுண்டு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு கூட நினச்சேன். ஆனால் அதுக்கு வாய்ப்பு இல்லை, இப்போது ரொம்ப கம்மி. நாங்கள் எல்லாம் கொண்டாடும் பொழுது சிறு வயதில் இந்த பொங்கல் என்று வந்து விட்டால் அந்த மாட்டு வண்டியில் கரும்பை கட்டிட்டு, மாட்டை எல்லாம் அலங்காரம் பண்ணி பெயிண்ட் அடித்து அந்த மாட்டு வண்டியில் உட்காந்துக்கிட்டு அடுத்த ஊரில் போயிட்டு பொங்கலோ பொங்கல் கத்தி ரொம்ப சந்தோஷமாக இருந்த தருணங்கள். அதையெல்லாம் உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அது எல்லாம் நம்முடைய மண்ணோடும் நம்முடைய மனதோடும் கலந்த ஒரு விழா, நன்றி சொல்லுகின்ற ஒரு விழா. அந்த விலங்குகளுக்கும், ஆடு மாடுகளுக்கும், இந்த மண்ணுக்கும், இயற்கைக்கும், கடவுளுக்கும், இந்த வளத்தை கொடுத்த கடவுளுக்கும் நன்றி சொல்லுகின்ற ஒரு நாளாகத்தான் இந்த நாள் இருக்குது. சும்மா பொங்கல் வச்சோம், சாப்பிட்டோம் அப்படின்றது மட்டும் கிடையாது. கடவுளுக்கும், இயற்கைக்கும், இந்த மண்ணுக்கும் நன்றி சொல்லுகின்ற ஒரு நாள் இது. அந்த நன்றி சொல்லுதல் என்பது நம்முடைய வாழ்க்கையில் நாம் தொடர வேண்டும். இப்போ எப்படி நாம் இந்த இயற்கைக்கு, இந்த தாய் மண்ணுக்கு நன்றி சொல்ல வேண்டும் முடியும் என்றால், இந்த தாய் மண்ணை நாம் நேசிக்க முடியும் என்றால், கண்ட இடத்துல போகிற போக்கில் என்ன பண்ணக்கூடாது? எச்சில் துப்பக்கூடாது. போகிற போக்கில் எச்சில் துப்பக்கூடாது. போகிற போக்கில் குப்பையை கண்ட இடத்துல போடக்கூடாது. அது எல்லாம் கூட இந்த இயற்கைக்கு நாம் நன்றி சொல்லுகின்ற ஒன்று தான். நீங்கள் வெளிநாடுகளில் ஃபாதர்லாம் இருந்திருக்காங்க, ஒரு சில போயிருப்பாங்க. எல்லா இடத்துலையும் குப்பைகளை போட மாட்டாங்க. நம்ம நாட்டில் போடுற மாதிரி குப்பைகளை எல்லா இடத்துலையும் போட மாட்டாங்க, குப்பை தொட்டியில் தான் போடுவாங்க. நம்ம அப்படி கிடையாது. எல்லா இடத்துலையும் துப்புவோம், எல்லா இடத்துலையும் குப்பைகளை போடுவோம். பள்ளிக்கூட பிள்ளைகளாகி நீங்களும் இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, இன்றையிலேருந்து கடைபிடிக்கணும். இந்த மண்ணுக்கு, இந்த இயற்கைக்கு போயிட்டே இருப்போம். ஒரு பூச்செடி இருக்கும், பிடிச்சி உடைக்கிறது, இலைகளை பிடிச்சி நம்ம அப்படியே கிழிச்சு போட்டுக்கிட்டே போகிறது, இவையெல்லாம் கூட இந்த இயற்கைக்கும் கடவுளுக்கும் எதிராக செய்கின்ற பாவங்கள் தான். அதை பண்ணக்கூடாது. இயற்கையை ரசிக்க வேண்டும், இந்த மண்ணை ரசிக்க வேண்டும், இந்த மண்ணை நாம் பாதுகாக்க வேண்டும். அந்த மண்ணுக்கு நாம் நன்றி சொல்லுகின்ற ஒரு விழா தான் இந்த பொங்கல் விழா. அடுத்து என்ன விழா இருக்குது பொங்கல்ல? மாட்டு பொங்கல். அடுத்து காணும் பொங்கல்னு ஒன்று இருக்கு இல்லையா? காணும் பொங்கல் அப்படின்னு கொண்டாடுவாங்க. அது என்ன அப்படின்னாக்க, அது உறவை வளர்க்கின்ற ஒரு விழா, உறவுகளை எல்லாம் அழைக்கின்ற ஒரு விழா. குறிப்பாக இந்த சிறு பிள்ளைகள், சிறியவர்கள் எல்லாம் பெரியவர்களிடத்தில் சென்று ஆசீர்வாதம் வாங்குகின்ற ஒரு விழா, எல்லோரும் சேர்ந்து மகிழ்ச்சியாக இருக்கின்ற ஒரு விழா. ஆகவே இந்த பொங்கல் லீவ் அப்படின்னு வந்த உடனே என்ன பண்ணுவாங்க, முன்னாடி எல்லாம் டவுனில் இருக்கிறவங்க எல்லாம் கிராமத்துக்கு வருவாங்க.
எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து இருக்கின்ற ஒரு விழா, உறவை வளர்க்கின்ற ஒரு விழா. நீங்கள் வீட்டுக்கு போனவுடனே இன்றைக்கி என்ன பண்ணணும்? வழக்கமாக இந்த பொங்கல் திருநாளில், காணும் பொங்கலில் பெரியவர்களிடம் சென்று ஆசீர்வாதம் வாங்கினால் அவங்க என்ன பண்ணுவாங்க? உங்களை நிறைவாக ஆசீர்வதித்து உங்களுக்காக ஜெபிப்பார்கள். உங்களை நல்ல முறையில் நீங்கள் வளர வேண்டும் என்று உங்களை வாழ்த்துவார்கள். பெரியவர்களுடைய ஆசீர்வாதத்தையும் வாழ்த்துக்களையும் பெறுகின்ற ஒரு நாள் இந்த ஒரு காணும் பொங்கல் என்று கொண்டாடுகிறார்கள். ஆகவே அன்புக்குரிய மாணவர்களே, மாணவிகளே, பிள்ளைகளே, நீங்கள் அனைவரும் நிறைய திறமைகளோடு இங்கு இதுவரையில் ஆடிய பிள்ளைகள், இனி ஆடப்போகின்ற பிள்ளைகள் எல்லோருமே நிறைய திறமைகளோடு, நிறைய ஆர்வத்தோடும் ஆற்றலோடும் இருக்கிறீர்கள். இந்த ஆர்வமும் இந்த திறமையும் நீங்கள் இன்னும் அதிகமாக வளர்வதற்கு உதவி செய்ய வேண்டும். இந்த ஒரு நிகழ்வானது ஒவ்வொரு வருடமும் நம்முடைய மறை மாவட்டத்தில் அந்தந்த மறைவட்டத்தில் குழந்தைகளுக்காக ஒரு நாள் என்று கொண்டாடுகிறோம். அந்த விதத்தில் சென்ற வருடம் நாம் சேலம் கேம்பில் கூடி ரொம்ப அழகாக கொண்டாடணும். அதையே தான் இன்றைக்கு நாம் இங்கு செய்து கொண்டிருக்கிறோம். மகிழ்ச்சியாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள். என்றைக்கும் போல் இந்த மண்ணுக்கும் ஆண்டவருக்கும் நன்றியுள்ளவர்களாக இருப்போம். இன்றைய நாளில் இருக்கின்ற மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைவும் உங்களுடைய வீட்டில் உள்ள அனைவருக்கும் கிடைக்க வேண்டும், உங்களுக்கும் கிடைக்க வேண்டும். மீண்டும் ஒரு முறையாக உங்கள் அனைவருக்கும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். நான் இப்போ பொங்கலோன்னு சொல்லுவோம், நீங்கள் என்ன பண்ணோம்? அப்படி சொன்ன பொங்கலோ பொங்கலோ. ஓகே, குட். காட் பிளஸ் யூ. பொங்கலை பற்றி அருமையாக உரை வழங்கி நமக்கு தெளிவுபடுத்திய நமது